தீபாவளி கூட வீட்டுல இல்ல சார். பிள்ளைகளை கூட போய் சென்னையில போய் பார்க்க போக முடியல சார். இவ்வளவு செலவழிச்சு விவசாயத்து மேலே ஆசை இல்லாம போச்சு சார். விவசாயம் தான் எனக்கு உயிர் சார். பிள்ளைகளை கூட சென்னையில தான் பார்க்க போக மாட்டேன், விவசாயம் தான் பார்ப்போம். எனக்கு விவசாயத்தை வெறுக்கிற அளவுக்கு இந்த 25 நாள் உண்மையான தூக்கம் இல்ல, உண்மையான குளிச்சு நல்லா துணிமணி எடுத்த பிள்ளைய கொடுத்த துணிமணியை கூட கட்ட முடியல சார். சார் எங்க இன்னைக்கு வந்து 24 நாள் ஆச்சு சார். இன்னைக்கு கூட 25 நாள் சார். தீபாவளி கூட வீட்டுல இல்ல சார். பிள்ளைகளை கூட போய் சென்னையில போய் பார்க்க போக முடியல சார். இங்கேயே கிடந்து இன்னும் வயக்காட்டுல 10 ஏக்கர் அறுக்கல சார். வாடிப்பட்டி வட்டம், மதுரை மாவட்டம், கட்டக்குள கிராமம் எங்க கிராமம். அம்மாய் கீழே பாசானம் 2 ஏக்கர் முளைச்சு போச்சு சார். இந்த 10 ஏக்கர் அது அறுப்பமா வேணாமா? இங்கேயே 24 நாள் ஆச்சு. பட்டு தார்பாய் கிடைக்கல. இருக்க தார்பாய் 6 தார்பாய் தச்சு கீழே 3 பாய் வச்சுட்டா இந்த 3 பாய் கிடக்கு கொத்த. இதையுமே நாங்க பாத்துக்கிட்டே இருந்தா இன்னும் அங்க இருக்க விவசாயம் வரணும் சார். எதை நெல் எடுத்தோன்னு இன்னும் தூங்கல சார். எதை நெல் காப்பாத்தி அதை சிறகி அடிச்சு மறுபடி விதைச்சு மறுபடி அதை வேற காப்பாத்தி களை எடுக்க ஆள் இல்லாம இங்க இருந்து அடுத்த ஒரு கிராமத்துல போய் கூப்பிட்டு வந்து ஆட்டோ பேசி அவங்களுக்கு எடுத்து அதை முடிச்சு வந்து புகையா வந்துச்சு. அதுக்கு மருந்து அடிச்சு செஞ்சு இப்ப வந்து இங்க சரியான புகையை அடிச்சு எங்களுக்கு கடிச்சிருச்சு. இப்ப பயிர் கடிச்ச புகை எங்களுக்கு கடிச்சிருச்சு சார். காய்ச்சல் பத்தலைன்றாங்க சார். நல்லாத்தான் சார் காய்ஞ்சிருக்கு. 17% காய போட்டுருக்கேன் சார். நேற்று மார்ச் எடுத்து பார்த்தாங்க 17 சார். எங்களுக்கு 17 கூட 5 அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சார். நல்ல காய்ச்சல். இங்க இருந்து இங்க இருந்து பூரா காய போட்டு ஏத்துனேன் சார். இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு தினசரி எவ்வளவு செலவாகுது? இந்த மாதிரி ஈடு பண்றப்போ ஒரு நாளைக்கு 4 ஆள் சார். ஒரு ஆளுக்கு 700 ரூபா சம்பளம். டீ வடை 100 ரூபா. அதை வாங்கிட்டு வர நம்ம வீட்டு ஆளுங்க இருந்தாத்தான் வாங்கிட்டு வந்து அவருக்கு உட முடியாட்டி பக்கத்துல வாங்கிட்டு வந்து அவங்க பெட்ரோல் காசு கேட்கறாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து பார்த்து விவசாயம் பண்ணி கடைசியில எடுத்து பார்க்கையில எங்களுக்கு ஏக்கருக்கு 2000 மிச்சம் பண்றது கூட கஷ்டம் சார். 10,000 ரூபாய் கொடுத்தாத்தான் மிஷினை உள்ள இறக்குறாங்க. டிப்பர் காரங்க 2000 கொடுத்தாத்தான் கருத இருக்க நெல் பிடிக்கிறாங்க. எங்க சொந்த டிப்பர் இருக்கு, டிராக்டர் இருக்கு. இருந்தாலும் சகதிக்குள்ள இருந்து வண்டி வர முடியாது. 4 வீல் மீதே வரும். இவ்வளவு செலவழிச்சு விவசாயத்து மேலே ஆசை இல்லாம போச்சு சார். விவசாயம் தான் எனக்கு உயிர் சார். பிள்ளைகளை கூட சென்னையில தான் பார்க்க போக மாட்டேன், விவசாயம் தான் பார்ப்போம். எனக்கு விவசாயத்தை வெறுக்கிற அளவுக்கு இந்த 25 நாள் உண்மையான தூக்கம் இல்ல, உண்மையான குளிச்சு நல்லா துணிமணி எடுத்த பிள்ளைய கொடுத்த துணிமணியை கூட கட்ட முடியல சார். அவ்வளவு வேதனையில இருக்கு. தேங்கி கிடைக்குதுன்னா இப்ப மழையில தண்ணி சேர்ந்து முளைச்சு போச்சு. இது முளைக்கினால ஒரு விவசாயிக்கு ஏக்கருக்கு 25 to 30,000 செலவு வச்சு நீங்க என்னமே கிடையாது. இங்க வந்து விவசாயம் பாதிச்சுட்டு ஒரு நாளைக்கு 700 ரூபா 1000 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் கிண்டி விடுறாங்க. கிண்டி விட்டு அது 4 நாளைக்கு கிண்டு பண்ணாச்சு. 4 நாளைக்கு சம்பளம் கொடுத்து டீ வர 100 ரூபான்னு மன உழைச்சல் எல்லாம் ஆகி என்ன இருக்கு கிலோ 25 ரூபா மணி கவர்மெண்ட் தருது. 25 ரூபா கவர்மெண்ட் தருந்து என்ன செய்ய? கவர்மெண்ட்ல 10 ரூபா கிடைக்க முடியாதுன்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் என்ன நஷ்டம் பண்ணிடு. இது அதிகாரி ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து அதிகாரி பண்றதுனால விவசாய ஊரம் பாதிச்சு மழையின் தண்ணி முளைச்சு போய் எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட ஊர் கிடக்கும். இன்னைக்கு எத்தனை கும்பல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 சிப்பத்து வரைக்கும் கிடக்கு. நெல்லு குழுமை பண்ணாம கிடக்கும்போது என்ன செய்ய? இந்த கிண்டி ஒரு சமைச்சா இருக்கு. ஒரு நாளைக்கு கொள்முதல் வந்து 1000 மூடை பண்ணேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை நெல் எடுத்து போட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அதிகாரி போட சொல்ல மாட்டேன்றாங்க. இப்ப போட மாட்டேன். எந்த சென்டருமே போட மாட்டேன். எந்த சென்டருமே போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 சிப்பம் போடணும். போட்டு லாரி லேரில் வரணும். லாரிக்காரங்க வரணும். லாரிக்கு வந்து ஒரு லாரிக்கு 3150 ரூபாய் என்னமோ ஒரு டன்னுக்கு தராங்க. கவர்மெண்டே தருது. எல்லாம் தந்து லாரிக்காரன் தர முடியல. லாரிக்காரங்கள் லஞ்சம் கொடுக்குறாப்புல இருக்கு. லாரிக்காரன் மூட்டைக்கு விவசாயியை கொடுக்குற காசை வச்சு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இங்கே மூட்டைக்கார உரம் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து தான் பண்றாங்க. இது வந்து விவசாய பாதிக்க வந்து அதிகாரி வந்து கரெக்டா டயத்து 120 நாள் 100 நாள் கணக்கு பண்ணி சென்டர் கொடுத்தா இந்த தொலைக்கு நெல் நிக்காது. போய்கிட்டே இருக்கேன். அதிகாரி பண்ற தவறு எல்லாம் விவசாயம் பாதிச்சுட்டு கிடக்காங்க. இப்ப எல்லா பேரும் பாதிச்சு முளைச்சு கிடக்கு. லாரி எல்லாமே இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க.